அப்பா இளையராஜா அவர்கள் போட்டு புலமை பித்தன் அவர்கள் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணன் கமல் அவர்கள் படம். எங்கள் அண்ணன் தான் அளந்து ஊற்ற சொல்லிட்டு இருக்கப்ப அளவா குடிங்க. அவர்தான். ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை. இங்க பாருங்க எப்படி பாடாரு பாருங்க. சாராய கங்கை காயாதடா அப்படி பாடலாம்ல. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும் சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ளோர் பக்கம் பாயாதடா. குடித்தவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை பாதையில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா. டாஸ்மார்க் காசிலே தாண்டா பாஸ்மார்க் வாங்குது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும் உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோளை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி. நாளைய நாட்டின் தலைவனும் நீயே நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென ஓர் சரித்திரமே எழுதிடும் காலம் உண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. அதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. சாராய கங்கை ஒன்றும் காஞ்ச மாதிரி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் சட்டசபையில் சாராயம் தான். இப்ப முடிஞ்சிருச்சா? மொத்த பேரும் பாருங்க இந்த பக்கம் சாரு புருன்னு இப்படி போயிட்டு இருப்பாங்க. என்னால முடிஞ்சது இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு அவங்க 15,000 நினைச்சிருக்காங்க. நான் 20,000 கொடுக்க வச்சுட்டு தான் போவேன். ஆமா ஆமா. இப்ப மூக்கு தீன் இருக்கான், தோடு தொங்கட்டான்லாம் உள்ள வரும். ஆண்களுக்கு மோதிரம் கடை கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா, எல்லாத்தையும் வாங்கிக்க, மானத்தோட மைக்கில் போட்டு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உடமையை இழந்தோம், உரிமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? விடியலுக்கில்லை நேரம், விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம்? உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம்? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும், கொள்கை சாகலாமா? உடமையை இழந்தோம், உரிமை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? இந்த பாட்டை நம்முடைய தலைவர்
ஊமை வெளிகள் அண்ணா ஆபாபானன் எழுதி மனோஜ் கோயன் அவர்கள் இசையமைத்தது. மெட்டெல்லாம் நம்ம அண்ணன் போட்டதான் ஆபாபானன்கிறவங்க. இந்த பாட்டை ஈழதாயகத்தில் நம்முடைய தலைவர் ஒரு தேசிய கீதம் போல பயன்படுத்தினார். எப்படி வருது பாருங்க. வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை நீ மிதிக்கலாமாடாங்கிறது. யுத்தங்கள் வரட்டும்டா, ரத்தம் செந்துட்டும்டா, பாதை மாறலாமாடா, அது மாதிரி எத்தனை தோல்வி எதுவும் வரட்டமாடா, நம்ம கொள்கை மாறலாமாடா, கொள்கை சாகலாமாடா, போட்டும்டா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் தோற்று போய் அப்படியே கூட போவேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என் தலைவன் எனக்கு சொன்னதுதான். நம் இனத்திற்கென்று வரலாறு கிடையாது, இலக்கிய சான்றுதான். அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் சோழ மண்ணை ஆண்டார்கள், கோயில் காட்டுது. கரிகாலன் கல்லணை சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. சிலப்பதிகாரம் சொல்லுது பாண்டி நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான்னு, வேற சான்று இல்லை. அப்ப தலைவர் என்ன சொல்றாரு, நமக்கென்று வரலாறு இல்லை, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும்ங்கிறது. தன்னலமற்று நல்ல அரசியலை மலரச் செய்ய, நல்ல ஆட்சியை உருவாக்க தமிழ் தேசிய பிள்ளைகள் தூய உள்ளத்தோடு போராடி செத்தார்கள் என்ற வரலாறாவது இந்த வளத்தில் வரட்டும். போட்டா போடு, போலைன்னா போ, இதுக்கு மேல உன் விருப்பம். போட்டாச்சு போட்டாச்சு, உதயசூரியனுக்கு தான் போட்டாச்சே, பல ஆண்டு போட்டாச்சு, மாத்தி போடு. பருப்பு சாம்பாரே அம்மா ஒரு வாரம் வச்சா சாப்பிடுவியா? கோச்சிருப்பா மாட்ட, என்னம்மா அது வைக்கிறாங்க. 60 வருஷமா ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போடுற உனக்கு வெக்கம்மா நஞ்சூடு ஜொரண ஒன்றும் கிடையாது. என்னத்தை கண்டுட்ட நீ? என்னத்தை கண்டுட்ட? மொத்த தமிழனும் ஒத்த குடும்பம் வாழ்றதுக்கு உழைச்சிட்டு கிடக்குற நீ. கருணாநிதி ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு நீ உழைச்சிட்டு கிடக்குற, ஓட்டு போட்டு கிடக்குற. உனக்கு மானம் கட்டு போய் ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகள் கையில் ஆட்சியை கொடுத்து பாரு, பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரமா இல்லையான் பாரு, உலகத்தின் தலை சிறந்த நாடு அது மாறுன்னு பாரு. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இந்த நாட்டில் இருந்துச்சுன்னா நான் கள்ளச்சாராயம் குடிச்சு வச்சாரம் குடிச்சு சாகுறேன்டா இருக்கான்னு சொல்ற. ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை, ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இருக்கான்னு பாரு. நீ பசிங்கிற சொல், ஏழ்மை வறுமை இருக்கான்னு பாரு. ஒழிச்சிடும். ஏன்? நானே விவசாயம் செய்வேன், நானே ஆடு மாடு வளர்ப்பேன், நாட்டுக்கோழி வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன், பானை நானே செய்வேன், நெசவு நானே செய்வேன், மீன் பிடிக்கிறதை நானே செய்வேன். படகு நான் வாங்கி கொடுத்தேன் மீனவனுக்கு, மீன் பிடி. நான் வந்த பிறகு சிங்களனை தொற்ற சொறாய மீனவனை பார்க்குறேன். அவன் சோறு கொண்டு போறானோ பெட்ரோல் கொண்டு போறானோ, கையெறி குண்டு 50, அதிநவீன ஆயுதங்கள், வெல் ட்ரைன்டு ட்ரைனிங் நானே கொடுப்பேன். ஓய்வற்ற மிலிட்ரி பல ஆளுகள் எங்கால் இருக்கான் கொடுப்பேன். நெய்தல் படைன்னு ஒன்று கட்டுவேன், படகுக்கு 2 வீரனை ஏற்றி விடுவேன். கூடி மீன் பிடிக்கிறா, எவனாவது வந்தா தூக்குடா, நடு கடல்ல தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கடா, சர்வதேச பிரச்சனை கடா, நான் பார்த்துக்கிறேன், நீ அட்ரான்னு அடிச்சு தூக்கிடுவான். இன்னைக்கு எல்லை தாண்டி போன மீனவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு தூக்கில் போடுவேன்ற, தூக்கல